ஜீசஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. அதிகமாக அவருக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் தாமே அவருக்கு சரியான ஒரு ஞானத்தை கொடுக்கணும்னு சொல்லி அதிகமா ஜெபித்துக் கொள்ளுங்க. போக இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான தேவனுடைய தலைப்பு, தேவனுடைய கோபமும் அதில் மறைந்து கிடக்கிற இரக்கம். இன்றைக்கு பல நேரங்களில ஆண்டவர் எப்பொழுதுமே கோபப்படுகிற ஒரு தெய்வம் அல்ல. ஆனால் ஏன் தேவன் கோபப்படுகிறார்? தேவனுடைய பிள்ளைகள் அவருக்கு பிரியம் இல்லாமலையோ அல்லது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுதோ அல்லது அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுதோ அவர் தம்முடைய பிள்ளைகள் மேல கோபப்படுகிறார். ஆனா அந்த கோபத்திலும் அவர் தம்முடைய இரக்கத்தையே அதிலே காண்பிக்கிறார். அந்த இரக்கத்தை உதாசீனப்படுத்தும் பொழுதுதான் அவர்கள் நியாய தீர்ப்பு நாட்களில கடந்து வருகிறார்கள். இன்றைக்கு அதனுடைய சகல காரியங்களையுமே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறார். தேவனுடைய கோபமும் அதில் மறைந்து கிடக்கிறதான இரக்கம். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் ஆபகுக்கின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. கர்த்தாவே, நான் கேட்டேன், நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிருபைகளை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். அதனால தான் தலைப்பை கர்த்தர் இப்படி நமக்கு கொடுக்கிறாரு. தேவனுடைய கோபமும் அதில் மறைந்து கிடக்கிற இரக்கம். இந்த வசனத்தினுடைய பல காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதில் எழுதப்பட்ட வசனம் இன்றைய காலகட்டங்களில் அது இந்த உலகத்தில் நடந்து கொண்டே வருகிறது. அவருடைய வருகை குறித்ததான ஒரு வசனமாகவும் இது இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய முடிவுக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம் அல்லது இந்த உலகம் ஒரு முடிவுக்குள்ளாக வந்திருக்கிறது என்பதையும் இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அந்த உலகத்தின் முடிவுக்குள்ள வந்திருக்கிற நாம் அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று நினைக்கிற அவர் நினைத்து அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற அவர் விருப்பப்படுகிற அந்த காரியத்தில் இருந்து நாம் பின்வாங்கி போகும் பொழுதோ அல்லது அவருக்கு பிரியம் இல்லாமல் நடக்கும் பொழுதோ அவர் கோபப்படுகிறார். அந்த கோபத்திலும் அவர் தம்முடைய இரக்கத்தையே அதில் வைத்திருக்கிறார். அப்படின்னா ஏன் கர்த்தர் கோபப்படுகிறாரு? அந்த கோபத்தில் எப்படிப்பட்ட இரக்கத்தை வச்சிருக்கிறாரு? அந்த இரக்கத்தை உதாசீனப்படுத்தும் பொழுது அவர்கள் எப்படி நியாய தீர்ப்பு நாட்களில் கொண்டு வரப்படுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுது, கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கண்டேன். ஆண்டவர் என்னென்னலாம் சொன்னாரோ இந்த நாட்களில் அப்படியே நடக்குது. நீர் வெளிப்படுத்தினதை நான் கண்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. இன்றைக்கு நடக்கிற காரியத்தை கவனிக்கும் பொழுது ஒரு பயம் நம்முடைய இருதயத்துக்குள்ள வருகிறதே கிடையாது. ஏன் பயம் வருகிறது? இல்ல, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் நாம் கொடுக்கிறது கிடையாது. ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினாலும் நம்முடைய விருப்பம் நம்முடைய எண்ணத்தின்
சித்தத்தின்படி நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறபடியினாலும், அவருக்கு பிரியமில்லாமல் நாம் நடந்து கொண்டிருக்கிறபடியினாலும், இந்த உலகம் முடிவுக்குள் வந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து இருந்தாலும் அதற்கு பயப்படுகிற ஒரு பயம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே இல்லை. ஆனா இவன் சொல்றான், ஏதோ நீ வெளிப்படுத்தின நான் கண்ட உடனே எனக்கு பயம் உண்டானது, எனக்கு பயம் உண்டானது. வருஷங்களின் நடுவில் உம்முடைய கிரியை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை தள்ளாதிருங்கப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு வருஷமும் அவர் வருகை சமீபத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு காண்பிக்கிறது. அந்த வருஷம் சமீபத்துக் கொண்டிருக்கிறது நமக்கு காண்பிக்கிறது மாத்திரமல்ல, அவர் வருகையும் சமீபமாய் இருக்கிறது என்பது காண்பிக்கிறது. இந்த ரெண்டு காரியங்களையும் அறிந்தும் நம்ம இஷ்டத்துக்கு, நம்ம விருப்பத்துக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, ஆகவே அவர் கோபப்படுகிறார். அந்த கோபத்திலும் அவர் தம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிறார். இரக்கம் என்னன்னு தெரியுமா? இதை குறித்து சங்கீதக்காரன் தாவீது சொன்னார். சங்கீதத்தின் புஸ்தகம் 30வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 30வது சங்கீதம் 5வது வசனம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு, சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகுமா. அந்த கோபத்துக்கும் அந்த தயவுக்கும் உள்ள பிறக்கத்தை தான் கீழே சொல்லி கொடுக்கிறார் அவர். அவருடைய கோபம் ஒரு நிமிஷமோ, அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. அவர் தயவு நம் மீது இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம உயிரோட இருக்கிறோம். அவர் நம்ம மேல படுகிற கோபம் ஒரு நிமிஷம், அந்த கோபம் பெரிதா இருந்ததுன்னா நம்ம அத்தனை பெருமை காலி. ஆனா அவர் தயவு நீடிய வாழ்வு. அந்த தயவுக்கு பேருதான் இரக்கம், அந்த தயவுக்கு பேருதான் அன்பு, அந்த தயவுக்கு பேருதான் கிருபை. அந்த தயவை நம் மீது அவர் வைத்திருக்கிறதுனால தான் இன்றைக்கு நாம் உயிரோடு கூட இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவு நீடிய. அப்படின்னா கோபம்னா என்னங்க? அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவு நீடிய வாழ்வு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அவர் கோபம் கொண்டாலும் அந்த கோபத்தில மறைந்து கிடக்கிறதான அந்த தயவு என்ன, அல்லது அந்த இரக்கம் என்ன, அதை எப்படி நம்ம தெரிந்து கொள்ள முடியும்? யோபுவின் புஸ்தகம் 5வது அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17, 18 வசனங்கள். இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், சர்வ வல்லமையுடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதீர்கள். நல்ல இந்த வசனத்தை குறித்து கவனிங்க. அப்போ வேதம் சொல்லுது, யோபு சொல்றாரு, இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன் அவனை பாக்கியவான் சொல்லப்படுகிறது அதை அறிந்து கொள்ளணும் நம்ம. இதோ சர்வ வல்லருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாத. ஏன் எண்ணக்கூடாது? வாசிப்போம். அவர் காயப்படுத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? அடிக்கிறதும் அவர்தான், அதற்கு தேற்ற கொடுக்கிறதும் அவர்தான். அவர் கோபப்படுவார். ஏன்? நீ தவறு செய்யும் பொழுது, நீ அவருக்கு பிரியம் இல்லாமல் நடக்கும் பொழுது, அவருக்கு பிரியம் என்னதென்பதை அறிந்து அதற்கு நீ செயல்படாத பொழுது அவர் கோபப்படுவாரு. ஆனாலும் அந்த கோபத்திலும் அவருடைய இரக்கம் மறைந்து இருக்கும். அதைத்தான் இங்க சொல்றாரு, இதோ அவர்
காயப்படுத்தி காயம் கட்டுகிறார். அல்லேலூயா. அவர் காயப்படுத்துறதுல கூட ஒரு நோக்கம் உண்டு. சும்மா கோபப்பட மாட்டார் ஆண்டவர். எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, எல்லா காரியத்திலும் ஆண்டவர் கோபப்பட மாட்டார். எல்லார் மீதும் அந்த கோபம் வராது. அதனாலதான் மேல் வசனம் சொல்லுகிறது, தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன்னா எல்லாருமே அவர் கோபப்பட மாட்டாரு, எல்லாரையும் அவர் சிட்சிக்க மாட்டாரு, எல்லாரையும் அவர் தண்டிக்க மாட்டாரு. யார் மேல் அவர் அன்பு வச்சிருக்கிறாரோ, யார் மேல இரக்கம் வச்சிருக்கிறாரோ, யார் மீது தயவு வைத்திருக்கிறாரோ அவர்கள் தவறு செய்யும் பொழுது அவர் கோபப்படுவார். அதுதான் வசனம் சொல்லுது, அவரே காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை. அதுக்கு பேர் தான் இரக்கம். தேவனுடைய கோபத்தில் மறைந்திருக்கிற இரக்கம். அவர் அடிப்பார். நீ தவறு செய்யும் போது உன்னை கண்டிப்பார், உன்னை தண்டிப்பார், உன்னை அடிப்பார். அடிச்ச உடனே அவர் இருதயத்துக்குள்ள வேதனை வரும். ஐயோ, என் பிள்ளையை அடிச்சேனே, என் பிள்ளையை நான் காயப்படுத்திட்டேனே, என் பிள்ளையை தண்டிச்சிட்டேனே. எதற்கு அவர் அந்த பாதையில கொண்டு போகிறாரு? உனக்கு நன்மையை உண்டாக்கும்படித்தான். அவர் கோபப்பட்டாலும் அதுல ஒரு நன்மை உண்டு, அவர் கடிந்து கொண்டாலும் அதுல ஒரு நன்மை உண்டு. அந்த நன்மையை பெற்றுக் கொள்ளுகிறதற்காகத்தான் உன்னை அந்த பாதையில கொண்டு போகிறாரு. ஆனா அதை நீ உதாசீனப்படுத்தும் பொழுது நீ நியாய தீர்ப்புல வந்து விடுவா. அதை நீ உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். இந்த வசனத்துடைய அர்த்தத்தை நம்ம பல நேரத்துல நம்ம தெரிந்து கொள்கிறது கிடையாது. தேவன் கோபப்படுகிறார் கோபப்படுகிறார் என்று சொல்றோம். அவர் எல்லா நேரத்திலும் கோபப்படுகிற தேவன் அவர் அல்ல. தம் பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது ஒரு தகப்பன் தண்டிக்கிறது போலத்தான் அவர் தண்டிப்பார். ஆனா மாமிசத்துல இருக்கிற தகப்பன் தண்டிக்கிற அனுபவம் வேற. ஆவிக்குரிய தகப்பனாய் நமக்கு நின்று அவர் நம்மளை சிட்சிக்கிற அல்லது தண்டிக்கிற அல்லது கண்டிக்கிற அனுபவம் வேறு. மாமிசத்தில் இருக்கிற தகப்பன்மார்கள் இந்த உலகத்திற்கு ஏற்றாக்கள போல நம்மளை தண்டிப்பாங்க, நீ தவறு செய்யும் பொழுது. ஆனா ஆவிக்குரிய தகப்பனாய் இருக்கிற, இந்த உலகத்தை சிருஷ்டித்த நமக்கு தகப்பனாய் இருக்கிறவர், அவரை போல நாமும் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கும்படிக்கு அவர் நம்மளை தண்டிக்கிறார், நம்மளை கண்டிக்கிறார், நம்மளை சிட்சித்துக் கொண்டு வருகிறார். அதனால்தான் அவருடைய கோபத்தில் மறைந்திருக்கிற இரக்கம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்வார், அல்லது ஒரு காரியத்தை நமக்கு சொல்லிக் கொடுப்பார். அந்த காரியத்தை நீ ஏற்றுக்கொள்ளுகிற, உன் இருதயத்திற்குள்ள வைத்துக் கொள்ளுகிற, அதன்படி நீ நடக்க வேண்டும் என்று சொல்லி உன் வாழ்க்கையை நீ நடத்தி கொண்டு வருவேன். ஆனா சில நாட்கள் அல்லது பல நாட்கள் கடந்து போகும் பொழுது உன் இருதயத்திற்குள்ள வருகிற சோர்வு, அல்லது உன் இருதயத்திற்குள்ள வருகிற அவவிசுவாசம், அல்லது உன் இருதயத்திற்குள்ள வருகிறதான வெறுப்பு, அல்லது உன் இருதயத்திற்குள்ள வருகிறதான முறுமுறுப்பின் நிமித்தம் அந்த பாதையை விட்டு நீ போய்கிற. அந்த பாதையை விட்டு நீ போகும் பொழுது பிசாசு உன்னை வலை போட்டு தம்மிடத்தில் இழுக்கும்படிக்கு வலை போட்டு நிற்பான். அதுல நீ மாட்டிக்கொள்ளாதபடி இருக்க கர்த்தர் உன் மீது கோபப்படுவார். அந்த கோபம் உனக்கு நன்மையை உண்டாக்கும்படி தான் இருக்குமே தவிர உன்னை அடிக்கிறது அல்லது உன்னை உதாசீனப்படுத்துகிறதுக்கு அல்ல. அதை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். தேவன் கோபப்படும் பொழுது அதுல எப்படி தேவன் இரக்கத்தை வச்சிருக்கிறார் அதை நாம் தெளிவா தெரிந்து கொள்ள வாசிப்போமே. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. ஆதியாகமம் 1:27. இந்த வசனத்தை நல்லா கூர்ந்து கவனிங்க. மறுபடியும் வாசிங்க. தேவன்
தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். இந்த வசனத்தின் அர்த்தம் என்ன? தேவன் தம்முடைய சாயல் என்று சொல்லப்படுகிறது. அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே மனுஷனை சிருஷ்டிக்கிறார். அப்படின்னா அவர் சிருஷ்டிக்கும் பொழுது ஒரு மிருகத்தை பார்த்து அவர் சிருஷ்டிக்கல. அவர் சிருஷ்டிக்கும் பொழுது ஒரு மலையையோ அல்லது ஒரு மரத்தையோ அல்லது ஒரு ஏதோ ஒரு காரியத்தை பார்த்து நம்மளை சிருஷ்டிக்கல. ஒரு மிருகத்தை பார்த்து நம்மளை சிருஷ்டித்தார் இருந்திருப்பார். அப்படின்னா ஒரு மிருகத்தினுடைய சாயல் தான் நமக்கு இருந்திருக்க வேண்டும். ஒரு மரத்தை பார்த்து அவர் சிரிச்சிட்டு இருப்பாரு. அப்படின்னா நம்முடைய சரீரம் ஒரு மரத்தை போலத்தான் இருந்திருக்க வேண்டும். அல்லது ஒரு கல்லை பார்த்து இந்த கல்லுமடிக்கு மனுஷனை உருவாக்குவோம் என்று சிரித்திருப்பாரு. ஆனா அந்த கல்லை போலத்தான் நம்முடைய சரீரம் இருந்திருக்கணும். கல்லுக்கும் அவர் என்ன பண்ணாரு? ஜீவனுக்கு நடத்தி கொண்டு வந்திருக்கிற சாயல் போலதான் இருந்திருக்கணும். ஆனா வேதம் சொல்லுகிறது தேவன் தம்முடைய சாயலாக அவர் எப்படி இருக்கிறார்? அவர் என்ன வண்ணமா இருக்கிறார்? அவர் எப்படி அந்த நேரத்தில் அவர் சிருஷ்டிக்கும் பொழுது அவர் எந்த சாயலாக இருந்தாரோ தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயல். அப்படின்னா சாதாரணமாக அவனை சிருஷ்டிக்கல, ஏனோ தானோ என்று சிருஷ்டிக்கல, ஏதோ கடமைக்காக சிருஷ்டிக்க வேண்டும் என்று சொல்லி சிருஷ்டிக்கல. ஒரு தேவ தூதனை பார்த்து அவர்களை போல நம்ம சிருஷ்டிக்கவில்லை. அவர் எப்படி இருக்கிறாரு? அவருடைய சாயல் எப்படி இருக்குது? அவர் எப்படி மகிமையில இருந்தாரோ அந்த மகிமையினுடைய சாயலுக்கு பேர் தான் தேவ சாயல். அந்த சாயலத்தான் நம்மளை என்ன பண்றாரு? அவர் சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டிக்கிறார். அவருடைய சாயல்ல அவர் இருக்கிற வண்ணமாக நம்ம சிருஷ்டித்து அவர் என்ன செய்கிறாரு? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறேன். மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவர் நாசியிலே ஊதினார். அவருடைய சாயலை போல அந்த மண்ணை எடுத்து உருவாக்கி அவருடைய சாயலை அதில் கொண்டு வந்து பின்பு அதன் மீது ஜீவ சுவாசத்தை ஊதினார். வேதம் சொல்லுகிறது, வாசிப்போம். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். மனுஷன் ஜீவ ஆத்மானான். அப்படின்னா ஆத்மா என்பது மனுஷனுக்கு மாத்திரம்தான் உண்டு. எந்த மிருகத்துக்கும் ஆத்மா கிடையாது. மரத்துக்கோ செடிக்கோ ஆத்மா கிடையாது. அவர் உலகத்துல உண்டாக்குன எந்த மிருகத்துக்கோ அல்லது எந்த ஊரும் பிராணிக்கோ எந்த விலங்குக்கோ ஆத்மா கிடையாது. அவர் உருவாக்கின மனுஷனுக்கு மாத்திரம்தான் ஆத்மா உண்டு. ஏன் தேவ தூதனுக்கு ஆத்மா கிடையாது தெரியுமா? அவர் தம்முடைய சுவாசத்தை ஊதி ஜீவ ஆத்மா ஆயிருக்கிறோம். அப்படின்னா நீங்களும் நானும் அவருடைய பிள்ளை. அவருடைய பிள்ளையா இருக்கணும்னு சொல்லித்தான் நம்மளை சிருஷ்டித்து இருக்கிறாரு. அவரோடு கூட இருக்கணும்னு சொல்லித்தான் சிருஷ்டித்து இருக்கிறாரு. அவரை போல இருக்கணும் என்று சொல்லித்தான் சிருஷ்டித்து இருக்கிறாரு. அவர் நமக்கு தகப்பனாக இருந்து நம்மை நடத்த வேண்டும் என்று சொல்லித்தான் தேவன் மனிதனை சிருஷ்டித்தார். அவர்களை ஜீவ ஆத்துமாக்குள்ள கொண்டு வந்தார். நல்லா தெரிந்து கொள்ள, அவரை உருவாக்கி அவர்களுக்கு உயிரை கொடுத்து தம்முடைய சாயலாக வைத்து அவர் என்ன செய்கிறார்? 8வது வசனம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். அப்படின்னா உலகத்தை உண்டாக்கிட்டாரு. உலகத்துல எல்லாத்தையும் உண்டாக்கி வச்சுட்டாரு. அங்க அதை ஆண்டு கொண்டு படிக்க மனுஷனையும் கொண்டு வந்து வச்சுட்டாரு. ஆனா மனுஷனை ஆண்டு கொள்ளுகிறதற்கு ஒரு இடம் தேவை. என்னதான் எல்லாம் தெரிஞ்சிருச்சுனாலும் எல்லாம் அறிந்து விட்டான் அர்த்தம் அல்ல.
அவன் தேவனுடைய சாயலாக அவன் நியமிக்கப்பட்டிருந்தாலும் அவன் உருவாக்கப்பட்டிருந்தாலும் அவனும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தேவன் அறிந்து அவனுக்கு சொல்லிக் கொடுத்து அவனை வழிநடத்த, அவனை உருவாக்க, அவனை ஆயத்தப்படுத்த, அவனை அவரோடு கூட வைத்திருக்கிற ஒரு இடத்தை அங்கு உருவாக்குகிறார். அதற்கு பேருதான் ஏதேன் தோட்டம். ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கு, ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கு. அவ்வளோ பெரிய கிரவுண்ட் இருந்தாலும் வந்து போகிறவங்க தங்குகிறதுக்குன்னு ஒரு இடத்தை கட்டி வைப்பாங்க. அங்க அவங்க தங்கி இருந்து என்ன பண்றது, தங்கி இருந்து ரெஸ்ட் எடுத்து அங்கதான் கோச்சிங் எல்லாம் இருப்பான். ஒரு கிரவுண்ட்ல விளையாடணும்னு சொன்னாவே கோச் எல்லாம் அந்த ரூம்ல இருப்பான். அவன் அங்கதான் சொல்லி கொடுப்பான், பயிற்சி வைப்பான். எல்லாத்தையும் பண்ணதுக்கு அங்க சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கிரவுண்ட்ல போய் விளையாட முடியும். அதே போலதான் நீ பரலோகத்துக்கு போகணும், பரலோகத்துக்கு நீ ஆயத்தமா இருக்கணும், பரலோக ராஜ்யத்தை நீங்க சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, அவர்களுக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைக்கிறார். ஏதேன் தோட்டம். அந்த தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை கொண்டு போய் அதிலே வைத்தார். வைச்சவர் என்ன பண்றாரு? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். நல்லா இந்த வசனத்தை கூர்ந்து கவனிங்க. பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை தோட்டத்திலே அவர்கள் கேட்கிறார்கள். அப்படின்னா இவர்கள் போய் அவரோடு உறவு வைக்கல, அங்க இருந்து பரலோகத்தை விட்டு அவர் இறங்கி இந்த தோட்டத்துக்குள்ள வருகிறார் இவர்களோடு உறவு வைக்கிறதற்காக. அப்படின்னா அவர்கள் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கணும், அவர்கள் மேல எவ்வளவு இறக்கம் வச்சிருக்கணும், அவர் மேல எவ்வளவு தயவு வச்சிருக்கணும். இவங்க அப்பா ஒரு ஷெட்யூல போட்டுட்டு இந்த டைம்ல வந்து என்ன பாருங்க அவர் சொல்லிட்டு போகல. அவர் ஒரு டைமை குறிச்சு அந்த டைமுக்கு அவர் இறங்கி வராரு. எதற்கு இறங்கி வராரு? இவங்க கூட பேச. எதற்கு அவர் இறங்கி வருகிறாரு? இவங்க கூட பழக. எதற்கு அவர் இறங்கி வருகிறார்? இவர்களோடு கூட ஐக்கியம் வைக்க. எதற்கு இறங்கி வருகிறார்? அவர்கள் மேல வச்சிருக்கிற அன்பு, அது நிமித்தம் இறங்கி வராரு. அப்படி இறங்கி வந்து அவரோடு கூட உறவு வச்சிருக்கும் பொழுதுதான் அந்த உறவு நிலைத்து நிற்பதற்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்க, நீ எந்த அளவுக்கு ஆண்டவரோடு நெருங்கி போகிறியோ, நீ நெருங்கி போக நெருங்கி போக நெருங்கி போக உனக்கு கட்டளைகள் உண்டு. சொல்லி கொடுப்பார், இதை செய் இதை செய்யாதுன்னு சொல்லுவார். அதன்படி நீ நடக்கிறியா அவர் கவனிப்பார். அதன்படி நீ செய்யறியா அதை கவனிப்பார். அதன்படி நீ எந்த அளவுக்கு நீ நடக்கிற என்பதை பார்த்துத்தான் உனக்கும் அவருக்கும் உறவு இருக்கிறது. அந்த அளவுக்கு நீ எந்த அளவுக்கு அவரோடு கூட நீ இருக்கிற என்பதை அறிந்து தான் உனக்கும் கர்த்தருக்கும் உள்ள உறவு இருக்கிறது. அவர் கட்டளை கொடுக்கிறார், எப்பா இதோ இந்த இடத்துல இருக்கிற எல்லா கனியும் நீ புசி, நன்மை தீமை அறியத்தக்கதான அந்த விருட்சகத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை புசிக்கிற நாட்கள் நீ சாகவே சாவாய். அது கட்டளை. அந்த கட்டளையை கொடுத்துதான் அந்த கட்டளையின்படி அவர்கள் நடத்தி கொண்டு வருகிறார். ஒவ்வொரு நாளும் வந்து கர்த்தர்களை சந்தித்து அவர்களோடு கூட பேசுகிறாரு. இது எத்தனை வருஷம் போச்சு தெரியாது, இது எவ்வளவு காலங்கள் தள்ளி போனது தெரியாது. பல வருஷம் கழித்த பின்பு அந்த இடத்துல தான் சாத்தான் வருகிறான். அவன் தந்திரமா செயல்படுகிறான். 2 பேர்களையும் தன் கண்களை வைக்கிறான். ஏவாள் மாட்டிக்கிட்டான். கூட்டிக்கிட்டு வருது, அவங்கிட்ட பேச்சு கொடுக்கிறான். பேச்சு கொடுத்து கர்த்தர் சொன்னது எல்லாத்தையும் போட்டு வாங்கிட்டான். இவன் எல்லாத்தையும் உளறினதுக்கு அப்புறம் அந்த கனியை கொண்டு வந்து கையில கொடுத்துட்டான். அதை பார்க்கிறான், இச்சிக்கிறான். அதை பார்த்து இச்சித்தோடு அதை சாப்பிட்டு தன் புருஷனுக்கும் கொடுத்த உடனே கண்கள் திறக்கப்படுகிறது, பாவம் பிரவேசிக்கப்படுகிறது.
உள்ள பாவம் வந்த உடனே அந்த சமூகத்துல தான் இருக்கிறாங்க. தேவன் வருகிறார். தேவன் வரும் பொழுது அங்க நடக்கிறது என்ன? இப்ப வாசிங்க, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் அவனுடைய மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அவ்வளவு நேரம் அவரோடு உறவு வச்சவங்க தான் அந்த பாவம் பிரவேசித்த உடனே அவரை பார்க்க முடியல, அவரோடு கூட பேச முடியல, அவரோடு கூட உறவு வைக்க முடியல, அவரை நேருக்கு நேராய் சந்திக்க முடியவில்லை. அவர் சத்தத்தை கேட்ட உடனே ஓடி ஒளிறான். 2 பேரும் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. 2 பேரும் ஒளிந்து கொண்டார். வந்தவர் என்ன கேட்கிறார்? 9வது வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு எங்கே இருக்கிறாய் என்றார். நீ எங்கப்பா இருக்கிற? ஓ ஆதாமே, நீ எங்க இருக்கிற? நீ எங்க இருக்கிற? நீ எங்க இருக்கிறன்னு சொன்னது மாத்திரல்ல, அவர் இன்னொன்னு சொல்லுவார். வாசிப்போம். நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாய் இருந்தபடியினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். பயந்து ஒளிந்து கொண்டேன். உங்க பார்க்க முடியல, எனக்கு பயமா இருக்கு. நான் நிர்வாணியா இருக்கின்ற அறிந்தவன உங்களை பார்க்க முடியல, எனக்கு பயமா இருக்கிறது. அதுக்கு அவர் என்ன சொல்ற? வாசிப்போம். அப்பொழுது அவர் நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? இதுவரைக்கும் உனக்கு தெரியலையப்பா, நீ நிர்வாணி என்பது இவ்வளவு வருஷம் போச்சு, அப்ப தெரியலையே. இப்ப உனக்கு அந்த நிர்வாணத்தை அறிவிச்சவன் யாரு? இந்த நிர்வாணம் உனக்கு எப்படி வந்துச்சு, உனக்கு எப்படி தெரியும்னு அவர் கேட்கல. வசனத்தை எப்பவுமே தெரிஞ்சுக்கங்க. உனக்கு எப்படி தெரியும் அவர் கேட்கல. இதை உனக்கு அறிவித்தவன் யாரு அப்படின்னா, அவன் நிர்வாணம் வந்த உடனே கிருபை போயிடுச்சுன்னு கர்த்தருக்கு தெரியும். இன்னைக்கு பல நேரங்களில தேவனுடைய சித்தம் என்னதென்பதை அறிந்து அவன் செயல்படாம இருக்கிறதுனால தான் இன்னைக்கு பல நேரத்தில் நம்ம பாவத்துல விழுந்துகிட்டே இருக்கிறோம். அது விழுந்துகிட்டே இருக்கும். அவர் சித்தத்தை நம்ம கேட்கணும், அவர் விருப்பத்தை நம்ம கேட்கணும். அவர் என்ன விரும்புகிறார் அதை தெரிந்து அதன்படி நீங்க நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நீ தேவ சாயல்ல மாறிடுவேன். உன்னை தேவ சாயல்ல வச்சு நடத்துவார். அவர் சித்தத்தை நீ மறந்து விட்டாலோ, அந்த சித்தத்தின்படி நீ நடக்காவிட்டாலோ, அல்லது அவர் சித்தத்துக்கு நீ கீழ்ப்படியாம போய்விட்டாலோ தான் நீ தேவ சாயலை இழந்து விடுகிறாய். அந்த சாயல் போயிடுச்சு அப்படின்னா நீ செய்கிற தவறு உன் இருதயத்துக்குள்ள தெரியவே தெரியாது. நீ செஞ்சது தப்புன்னு சொல்லி ஒருத்தர் வந்து சொல்லுகிற வரைக்கும் நீ செய்கிற காரியம் உன் இருதயத்துக்குள்ள தெரியல அப்படின்னா நீ தேவனை விட்டு போய்விட்டாய். தெரியுமா? நீ கிருபையை இழந்துச்சன்னு தெரியுமா? தேவ மகிமை போயிடுச்சுன்னு தெரியுமா? ஒருத்தன் தேவ மகிமையில அல்லது தேவ கிருபையில இருந்தா அப்படின்னா அவன் ஒரு காரியம் செய்யும் பொழுது தப்புன்னு அது சொல்லி கொடுத்துருவான். அது உணர்த்திடும் அவனுக்கு. அந்த 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 அனுபவத்துக்குள்ள போகும்போது அது அவனை உணர்த்தும். நீ செய்கிற காரியம் தப்பு என்பதை உணர்த்தி வழிநடத்துக்கு தான் தேவ கிருபை, தேவனுடைய மகிமை. ஆனா இப்ப அவங்க செய்கிறது, அவங்க பண்ணுகிற காரியம் எப்ப அவங்களுக்கு தெரியாம இருந்து மற்றவர்கள் வந்து சொல்லும்படிக்கு வைக்கிறார்களோ அப்பவே அவங்க கிருபையும் தேவனுடைய மகிமையை இழந்து விட்டார்கள். இதே நிலைமை தான் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் வந்துருச்சு. அததான் அவர் கேட்கிறார், உன்னை நிர்வாணி என்று சொன்னவன் யார்? சொல்லிட்டு அவர் என்ன சொல்றார்? வாசிப்போம். நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். நான் விளக்கின விருட்சத்தின் கனியை நீ புசித்தாயா? அதுக்கு அவன் என்ன ரீப்ளை கொடுக்கிறான்? வாசிப்போம். அதற்கு ஆதாம் என்னுடனே இருக்கும்
தேவானீர் என்னுடனே இருக்கும்படிக்கு தேவன் நீர் அந்த ஸ்திரீயானவள் விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால். தூக்கி பழி அவன் மேல போட்டுட்டா. தூக்கி பழி அவன் மேல போட்டுட்டாங்க. நான் சாப்பிடல, அவதான் கொடுத்தா. வாசிப்போம். நான் புசித்தேன் என்றான். புசித்தேன் என்றான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி இப்படி செய்தது என்ன என்றார். இப்படி செய்தது என்ன? வாசிப்போம். ஸ்திரீயானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. அவ தூக்கி பழி சர்ப்பத்து மேல போடுறா. ஸ்திரீயானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. வாசிப்போம். நான் புசித்தேன் என்றார். அப்படின்னா இது ரெண்டுத்துக்கு காரணமே சர்ப்பம் தான். இவன் குற்றத்தை அவன் தூக்கி அவன் மேல போடுகிறான். அவன் தூக்கி சர்ப்பத்து மேல போடுகிறான். எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு ஒண்ணுமே. பழத்தை கொடுக்கிற வரைக்கும் நீ என்ன பண்ண? அதை வாங்கி புசிச்ச இல்லையா? அந்த உண்மையை ஒத்துக்கொள்ள முடியல அவங்களால. காரணம் என்ன? பாவம் உள்ள வந்துருச்சு. பாவம் உள்ள வந்துருச்சுன்னா அவங்க வாயிலிருந்து உண்மை வரவே வராது. நல்லா தெரிஞ்சுக்க. ஒருத்தங்க தேவனுடைய கிருபையை விட்டு வெளியே போயிட்டாங்க அல்லது தேவனுடைய மகிமையை விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா தான் செய்த பாவத்தை ஒத்துக்கொள்ளவே மாட்டாங்க, ஒத்துக்கவே மாட்டாங்க. ஒண்ணு ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா இன்னொருத்தர் மேல பழிய போடுவாங்க. அதுதான் இங்க ரெண்டு பேருக்குமே நடக்கும். இதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம், நீ கர்த்தருக்குள்ள இருக்கிறியா, கர்த்தரை விட்டு வெளியே போயிட்டியா. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இந்த ரெண்டு காரியம் நடந்து சர்வம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்று சொன்னார். அவ்வளவுதான். அவருக்கு கோபம் வந்துச்சு. அவர் செய்யக்கூடாது என்று சொன்ன அந்த கட்டளை இவர்கள் மீறினபடினால அவருக்கு கோபம் வந்துருச்சு. அவர் என்ன செஞ்சார்? 17வது வசனம். ஆதாமை நோக்கி உன் மனைவியின் வார்த்தைக்கு நீ செவி கொடுத்து நான் உனக்கு விளக்கினேன். புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம். நல்லா தெரிஞ்சுக்குங்க. அவன் சொல்றான், எப்பா எனக்கு தெரியாது, அவதான் கொண்டு வந்து இந்த பழத்தை கொடுத்தா நான் புசித்தேன். ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தையை செவி கொடுத்து. என்னதான் பழத்தை கொண்டு வந்து அவ கையில கொடுத்திருந்தாலும் நீ என்ன செஞ்சிருக்கணும்? வேண்டாம் நீ சொல்லிருக்கணும். நீ நல்லா வாங்கி சாப்பிட்டு திருப்தி ஆயிட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அவதான் கொடுத்தா, அவன் மேல பழிய போட்டா நீ நல்லவன் என்று அர்த்தம் இல்லை. அர்த்தம் அதனாலதான் சொல்ற, உன் மனைவிக்கு நீ செவி கொடுத்தபடியினா இது உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டு இருக்கும். சாபம் வருது. வாசிங்க. நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் வருத்தத்துடனே அது பலனை புசிப்ப. இதுவரைக்கும் உட்கார்ந்த இடத்துல சோறு வருது, இதுவரைக்கும் நினைச்சதெல்லாம் சாப்பிடலாம், நினைச்சபடியெல்லாம் வாழலாம். அந்த 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 ஏதேன் தோட்டத்துக்குள்ள எங்க வேணாலும் அவங்க போகலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம், ஜாலியா இருக்கலாம். ஆனா இப்ப சொல்றாரு, நீ வருத்தத்தோடு தான் புசிப்ப. சொல்லிட்டு என்ன சொல்ற? வாசிங்க. அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். நீ வெளியின் பயிர் வகைகளை புசிப்பா. அப்படின்னா ஏதேன் தோட்டத்தின் பழ வகைகளை நீ புசிக்க முடியாது. ஏதேனுடைய ராஜ வாழ்க்கை இனி உனக்கு கிடையாது. ஏதேனுக்குள்ள இருந்த அந்த சந்தோஷம் இனி உனக்கு கிடையாது. உன்னோடு கூட நான் பேசிக்கொண்டு இருந்ததான அந்த உறவு இனி கிடையாது. நீ வருத்தத்தோட தான் எல்லாத்தையும் செய்யணும். நீ வருத்தத்தோட தான் நீ புசிக்கணும். நீ எதை செஞ்சாலும் அதுல முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். அப்படித்தான் உன் வாழ்க்கை இருக்கும். எவ்வளோ பெரிய சாபத்தை வாங்கிட்டான்.
அந்த சாபத்தோட தான் வர்றான். 19 நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் முகத்தின் வேர்வையால் நீ முகத்தினுடைய வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ராஜ வாழ்க்கையில வாழ்ந்தவன் வேர்வை சிந்தாம கத்த சாப்பாடு போட்டு வளர்த்துக்கிட்டு வந்தார். ஒரு சொட்டு வேர்வை விழல. ஆனா இப்பதான் அவனுக்கு வேர்வை என்னன்னே தெரியுது. இதோ உன்னுடைய முகத்தின் வேர்வையினால் ஆகாரம் புசிப்பாய், மண்ணாய் இருக்கிறாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். மண்ணுக்கு நீ திரும்புவ. எங்க இருந்து உன்னை எடுத்துக்கொண்டு வந்தேனோ அங்கேயே நீ மறுபடியும் போவ. எவ்வளவு பெரிய சாபம்! அவர் வார்த்தையை உதாசீனப்படுத்திட்டார். சாபம் வரும். நடந்தது என்ன? 23 அவர் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிட்டார் இங்க சொல்லப்பட்டிருக்குது. 24 அவர் மனுஷனை துரத்திவிட்டு மனுஷனை துரத்தி விட்டு அனுப்புறதுக்கும் துரத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அனுப்புகிறதுன்னா போயிட்டு வாங்க, இனிமே இந்த பக்கம் இந்த போயிட்டு வாங்க, அதான் அர்த்தம். அனுப்பி விடுறதுன்னா போயிட்டு வாங்க, நேரம் கிடைக்கும் முடிஞ்சா வாங்க, இல்லைன்னா உங்க விருப்பம், அதுதான் அனுப்புறது. துரத்தி விடுறதுன்னா இனி இந்த பக்கமே வரக்கூடாது, இனிமே இந்த பக்கமே, இதுதான் லாஸ்ட். நான் உன்னை இங்க பாக்குறது, இதுதான் லாஸ்ட். இதுமே இந்த பக்கமே வரக்கூடாது, அதான் துரத்துறது. அந்த 23க்கு 24க்கு பல வித்தியாசம் இருக்கு. இதெல்லாம் நீங்க வேதத்தை மேலோட்ட படிச்சீங்கன்னா புரியாது. உள்ள போய் பாருங்க, இருதயம் பயந்து வரணும், இருதயம் நடுங்கும். அவர் அனுப்பிவிட மனுஷனை துரத்தி விட்டு வம்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேவரு மீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டணத்தையும் வைத்தார். சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். அதுக்கப்புறம் மனுஷன் உள்ள போகவே முடியாது. ஆனா இவ்வளோ கோபத்தை அவர் மேல காட்டினவர் தான் அந்த கோபத்திலும் ஒரு இரக்கத்தை அவங்க மேல வச்சாரு. அப்படி அந்த இரக்கம் என்ன? சபிச்சுட்டாரு, நீ இப்படித்தான் இருப்பேன்னு சொன்னாரு, உன் வாழ்க்கை கடினமா தான் இருக்குன்னு சொன்னாரு, நீ எதை செஞ்சாலும் முள்ளும் குறுப்பும் முளைப்பிக்கும், நீ வேர்வை சிந்தித்தான் நீ சாப்பிடுவேன்னு சொன்னாரு. இனிமே என் முகத்தை நீ பார்க்க முடியாது என்று சொல்லி ஏதேன் தோட்டத்தை விட்டு கர்த்தர் துரத்தி விட்டாரு. அப்படி துரத்தி விட்டவர் அவர் மேல இரக்கத்தை வச்சுதான் துரத்தினார். அந்த இரக்கம் என்ன தெரியுமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். 20ல இருந்து வாசிங்கம்மா. சகலவித நாட்டு மிருகங்களா 20வது வசனம். ஏவாள் என்று பெயரிட்டான். ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான். ஏனெனில் அவள் ஜீவனுள்ளவர்களுக்கெல்லாம் தாயானவள். அவள் ஜீவன் உள்ளவர்களுக்கெல்லாம் தாயானவள். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு முன்னாடி அவங்க நிர்வாணமாய் இருக்கும்போது என்ன போட்டாங்க? இலைகளை தழித்து அது என்ன பண்ணாங்க? அவங்க மேல தரித்து கொண்டாங்க. இலைகளை பிச்சு அதை கோத்து தன்னுடைய நிர்வாணத்தை மூடி கொள்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ் மாதிரி ரெடி பண்ணி அவங்க போட்டுக்கிட்டாங்க. அது அறகுறையா இருந்தது. ஆனா இவர்கள் துரத்தி விடும் பொழுது இவர் எப்படி அனுப்புறாரா? வேதம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடையை உண்டாக்கி. அப்படின்னா ஒரு மிருகத்தை அடிச்சு அந்த மிருகத்தினுடைய தோலை எடுத்து இவர்களுக்கு 2 பேருக்கு அது சைஸாக தைத்து அது 2 பேருக்குமே கரெக்டா போட்டு விட்டு பூரணப்படுத்தி அனுப்புறாரு. அப்படின்னா அவருடைய கோபத்திலும் அவருடைய இரக்கம் என்னையா? என்னத்தான் துரத்தி விட்டாலும்
அவங்க போகும் பொழுது நல்லா தான் போகணும். கோபப்படுறது அவர்தான். ஆனா அந்த கோபத்திலும் அவர்கள் மேல ஒரு தயவு வருது, ஒரு இறக்கம் வருது. காரணம் என்ன? அவங்க பிள்ளையா பார்த்துட்டாரு. அந்த அவங்க 2 பேரையும் பிள்ளையா நடத்திட்டாரு. என்னதான் பிள்ளை மேல கோபப்பட்டாலும், அது தவறு செய்தாலும், அந்த தவறு கண்டிச்சாலும் அதன் மேல ஒரு அன்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். அதே அன்பு தான் இவருக்கு இருக்குது. அவர்களை பூரணப்படுத்தி அனுப்புறார். சரியான ட்ரெஸ் உடுத்தி அனுப்புறார். நீ வெளியே போகும்போது அறகுறையா போக கூடாது. நீ சரியான ட்ரெஸ் போட்டுக்கோ. அந்த ட்ரெஸ் இளைய ட்ரெஸ்ஸா இருக்க கூடாது. உனக்கு தோல் முடியை நான் உண்டாக்குகிறேன். அந்த தோல் முடியை உண்டாக்கி பூரணப்படுத்தி அவர்களை என்ன பண்ண அந்த இடத்தை விட்டு அனுப்புகிறார். அனுப்பினதும் அவங்களை கையை கழுவி விடல. அப்படி அன்பு எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. கோபப்பட்டு அனுப்பிச்சார். இனி என் மூஞ்ச பார்க்கவே முடியாது சொல்லி அனுப்பிச்சிட்டார். அனுப்பியும் தூரத்துல இருந்து அவர்களை பார்க்கிறார். அவங்க இவரை பார்க்க முடியாது. ஆனா இவர் கண்ணெல்லாம் ஆதாம் ஏவாள் மேலேயே இருந்துகிட்டு இருக்குது. வாசிப்போமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றார். கர்த்தரால் ஒரு மனுஷனை அப்படின்னா என்னங்க அர்த்தம்? கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்னதான் அவள் தவறு செஞ்சாலும், 2 பேர் தவறு செஞ்சாலும் அந்த கர்ப்பத்தின் கனி அவள் ஆசீர்வதிக்கிறார். அவர் சாபத்தை பெற்று தான் போறாங்க 2 பேருமே. அவர் கோபப்பட்டு தான் வெளியே தருக்கிறாரு. ஆனாலும் அவர்களை சந்தோஷமா தான் வைக்கிறாரு. அவர் வேதம் சொல்லுகிறது, தூரத்தில் அவரை பார்க்கிறார். அவர்களை பார்க்கிறாரு. அவர்களை பார்த்து தம்முடைய கண் பார்வையிலே அவர்களை நடத்துறார். இதோ நான் கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். 2வது வசனம். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றார். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானார். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானார். 2 பிள்ளைகளை கொடுக்கிறாரு. ஒன்னு ஆபேல், இன்னொன்னு காயின். 2 பிள்ளைகளையும் கொடுக்கிறாரு. 3வது வசனம். சில நாள் சென்ற பின்பு நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். எப்படி இவனுக்கு தெரியும்? எப்படி இவனுக்கு தெரியும்? சில நாள் சென்ற பின்பு காயின் கர்த்தருக்கு என்று காணிக்கைகளை கொண்டு வருகிறான். அப்படின்னா அவங்களை துரத்தி விட்டது அவர்தான். ஆனா அவங்க மேல வைத்திருக்கிற இரக்கம் என்ன? தூரத்துல இருந்தும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவர்களை நடத்தி கொண்டு இருக்கிறார். முன்னாடி அவரை பார்த்தவங்க இப்ப அவர் சத்தத்தை மட்டும் கேட்கிறாங்க. முன்னாடி முகமுகமா தரிசித்தவங்க ஆதாமையும் ஏவாளையும் பார்க்கிறதுக்கு பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து அவர்களோடு கூட சம்போஷணம் பண்ணி கொண்டிருந்தாரு. அவர்கள் முகமாய் தரிசனம் பார்த்தவர்கள் இப்போ தேவனுடைய முகத்தை பார்க்க முடியல. ஆனா சத்தம் கேக்குது. தம்முடைய வார்த்தையினால நடத்துகிறாரே, அதுக்கு பேர் தான் இரக்கம். இரக்கத்தை எப்பவுமே உதாசீனப்படுத்திடக்கூடாது. எப்பவுமே உதாசீனப்படுத்திடக்கூடாது. நீ தவறு செய்யும் பொழுது நீ செய்யறது தப்புன்னு ஒரு வார்த்தை வருதா, அதை உதாசீனப்படுத்தாத. அது கர்த்தரிடத்திலிருந்து வரும். நான் தப்பு செஞ்சேனா? நான் என்ன பண்ணேன்? நான் என்ன தப்பு செஞ்சேன்? எப்படி தப்பு செய்யலாம்? அப்படி சொல்றதுக்கு பேரு உனக்கு ஞானம் இல்லைன்னு அர்த்தம். நீ அந்த வார்த்தையை உதாசீனப்படுத்துகிறாய் என்று அர்த்தம். அது நியாயத்திற்குள்ள கொண்டு போய் நிப்பாட்டணும். யாருக்காவது தெரியுமா? கர்த்தருக்கு காணிக்கையை கொண்டு வரணும்னு எப்படி காயினுக்குங்க தெரியும்? எப்பயாவது நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா? அதுவும் தன்னுடைய வேதம் சொல்லுகிறது, தன் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்காக காணிக்கையா கொண்டு வந்தானா. நிலத்தினுடைய கனிகளை கொண்டு வந்து கர்த்தருக்கு காணிக்க வைக்கணும்னு சொல்லி காயினுக்கு எப்படி தெரியும்?
சொல்லி இருக்கணும். இல்லைன்னா தன் தாய் தகப்பன்மாரிடத்துல கர்த்தருடைய காரியத்தை இவர்கள் கற்றுக்கொண்டு இருக்கணும். அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா கர்த்தரால் இவர்கள் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லி தரேனே. ஆதாம் ஏவாளு ஏதேன் தோட்டத்துல இருக்கும் பொழுது எங்க காணிக்கைகளை கொண்டு வந்து வச்சாங்களா? இவங்கதான் நல்லா மூக்கு முட்டை சாப்பிட்டாங்க. மூக்கு முட்டை நல்லா சாப்பிட்டு ராஜா மாதிரி இவங்கதான் இருந்தாங்க. ஆனா காணிக்கையை கொண்டு வந்து கர்த்தருக்கு வைக்கணும்னு காயினுக்கு எப்படி தெரிந்திருக்க முடியும்? அப்ப தேவன் சொல்லி கொடுக்கலனா தெரியுமா? அப்ப தேவன் அவர்களை துரத்தி விட்டாலும் அவர்களை வார்த்தையின் மூலமா நடத்துறார். அதுக்கு பேருதான் இரக்கம். நீ வேதத்தை நல்லா ஆராய்ந்து பாருங்க. தேவன் பல ரகசியங்களை வச்சிருக்கிறார். பல ரகசியத்தை வச்சிருக்கிறார். அப்ப கர்த்தரால் அந்த குடும்பம் வழிநடத்தப்பட்டு கொண்டு வருது. சபிக்கப்பட்ட குடும்பம் தான், தேவனுடைய கோபத்தை பெற்ற குடும்பம் தான், இனி கர்த்தருடைய முகத்தை பார்க்காத குடும்பம் தான். ஆனாலும் கர்த்தருடைய இரக்கம் என்ன, அந்த குடும்பத்தை தம்முடைய வார்த்தையினாலே வழிநடத்தி கொண்டு வருகிறார். சொல்லி கொடுக்கிறாருங்க, சொல்லி கொடுக்கிறார். 2 பேர் காணிக்கையை கொண்டு போய் வைக்கிறாங்க. அந்த 2 பேர் காணிக்கையில ஒருத்தன் காணிக்கை அங்கீகரிச்சிட்டாரு. இந்த காயினுடைய காணிக்கை தான் அவர் அங்கீகரிக்கல. சொன்ன உடனே இவன் முகநாடி மாறிடுச்சு. எப்படி என் காணிக்கை அவர் அங்கீகரிக்காம போகலாம் என்று முகநாடி மாறின உடனே நடந்தது என்ன? 6-7 வசனம். காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? அப்பொழுது கர்த்தர் ஆதாம் வந்து கூப்பிடல, ஏவாள் வந்து சொல்லல. அப்படின்னா யாருடைய சத்தத்தை அவன் கேட்கிறான்? அப்படின்னா என்னங்க அர்த்தம்? என்ன அர்த்தம்? அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருன்னு அர்த்தம். இவனுங்க பண்றதெல்லாம் பாக்குறாரு, அவன் குடும்பத்தை பாக்குறாரு, ஆதாம் ஏவாள பாக்குறாரு. அவங்க என்ன செய்யறாங்க, என்ன பண்றாங்க, எப்படி நடக்கிறாங்க, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு, அவங்க குடும்பம் என்ன இருக்கு, எல்லாத்தையுமே கர்த்தர் கவனிக்கிறார். துரத்தி விட்டுட்டாருன்னா கைய கழுவிட்டாருன்னு அர்த்தம் இல்லை. அந்த கோபத்திலும் மறைந்திருக்கிற இரக்கம். அதனாலதான் சங்கீதக்காரன் தாவீது இப்படி சொன்னான், இதோ உம்முடைய கோபம் ஒரு நிமிஷமும், உம்முடைய தயவும் நீடித்த வாழ்வு. உம்முடைய தயவும் நீடித்த வாழ்வு. அந்த நீடித்த அந்த தயவுல தான் ஆதாம் ஏவாள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த வாழ்வுல தான் இவருடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப இவன் முகநாடி மாறின உடனே கர்த்தரை இறங்கி வந்து நிக்கிறாரு. அவருடைய சத்தத்தை கேட்கிறாங்க. என்ன சொல்றாரு? வாசிப்போம். முகநாடி ஏன் வேறுபட்டது? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். யாருங்க இந்த ஆலோசனை கொடுத்தா? ஆதாமும் கொடுக்கல, ஏவாளும் கொடுக்கல. அவர் இறங்கி வர்றாரு. அவர் சொல்றாரு, எப்பா நீ நன்மை செஞ்சா உனக்கு மேன்மை இல்லையா? நீ தீமையை செய்தனா பாவம் வந்து உன் வீட்டின் வாசற்படியில் வந்து படுத்திருக்கும். பியூட்டிஃபுல் ஆலோசனை, பியூட்டிஃபுல்லா ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. இதே தவறு தான் தன்னுடைய தகப்பன் செஞ்சான். இதே காரியத்தை தான் ஆதாம் செஞ்சிட்டான். நன்மையை மறந்து தீமையை செஞ்சுட்டு வந்துட்டான். அந்த தீமையை செஞ்சதுனால பாவம் வந்தது. அந்த பாவத்தில் வந்து 2 பேரும் கர்த்தர் துரத்தி விட சூழ்நிலை வந்து விட்டது. அதே தப்ப நீ செஞ்சிடாத. What a beauty. அவர் எனக்கு எவ்வளவு பெருசு பாத்தீங்களா? அவர் எவ்வளவு கோபப்பட்டாலும் அந்த கோபத்திலும் நன்மையை வைத்திருக்கிறார் என்பதை பாருங்க. அவர்கள் 2 பேரை துரத்தி விட்டாலும் அவர் கூட நின்று அவரை வழி நடத்தி கொண்டு வராது. நீ நன்மை செஞ்சா மேன்மை இல்லை, நீ தீமை செய்தா பாவம் உன் வீட்டின் வாசற்படியில் வந்து படுத்து. வாசிப்போம்.